மே 3 முதல் உலகமெங்கும் ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா, ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சமீபத்தில் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்தை பார்த்துருந்தேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய திரைப்படமாக ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய திரைப்படமாக முடிவடைஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தீவிர சிவாஜி ரசிகரான உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு அமெரிக்காவிலேருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. நான் வாழ வைப்பேன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜியினுடைய படமாக ஆரம்பித்து ரஜினிகாந்த் படமாக அது முடிந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட காட்சியிலே ரஜினிகாந்துக்கு கொஞ்சம் கூடுதல் வசனம் காட்சிகள் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் ரஜினிகாந்த் ஏற்றிருந்த அந்த பாத்திர படைப்பு அப்படி அமைந்திருந்தது தான். நிறைய நல்ல தமிழ் திரைப்படங்கள் ஹிந்தி டப்பிங்கில் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் டப்பிங் ரைட்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக மல்டிபிள் லாங்குவேஜஸில் குவாலிட்டியான டப்பிங் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணலாமே. சுமாரான தமிழ் படங்களுக்கு யூடியூப்பில் நல்ல வியூஸ் இருக்கும், இதை ஏன் யாருமே பண்ணுறதில்லைன்னு பூனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. இந்தியில் தமிழ் படங்களை மொழி மாற்றம் செய்து வெளியிட்டால் சுமாரான படங்களுக்கு கூட நல்ல வருவாய் யூடியூப் மூலம் வரும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. சுமாரான தமிழ் படங்களை தமிழ்லேயே பார்க்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஹிந்தியில் அதை பார்ப்பாங்க அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை ஹிந்தியில் மொழி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது 10லிருந்து 15 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு அதை கூட எடுக்க முடியாத நிலை அந்த தயாரிப்பாளருக்கு வருமானால் அது எப்படி எதிர்கொள்வார் அவர்? திரைப்படம் நல்ல வசூலை கொடுக்கும்போது ஃபினான்சியருக்கு கடன் வாங்கிய தொகை போக லாபத்தில் அதிக பங்கு தரணுமான்னு அன்னமேடுலேருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் ஃபைனான்சியல் திரைப்படங்களுக்கு முதலீடு செய்வதற்கு வட்டி தான் வாங்குவாங்களே தவிர அப்படி லாபத்தில் பங்கு கேட்க மாட்டாங்க. எங்கோ ஒரு 5% ஃபைனான்சியல் வேணால் அப்படி கேட்கலாமே தவிர பொதுவாக அது நடைமுறையிலே இல்லை. ஹார்ட் பீட் வெப் சீரிஸை பார்த்துட்டீங்களான்னு அம்ஜிக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் ஹார்ட் பீட் வெப் சீரிஸை பார்க்க தொடங்கினேன். ஆனால் 2வது எபிசோடையே பார்க்க தூண்டவில்லை அந்த தொடர் அப்படின்றது தான் உண்மை. ரீ ரிலீஸ் பண்ணுற படங்களோட ப்ராஃபிட்டை யார் யார் எப்படி ஷேர் பண்ணிப்பாங்கன்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை மறுவெளியீட்டில் வெளியிடும்போது அந்த விநியோக உரிமை யார் வைத்திருக்கிறாரோ அவருக்கு தான் அந்த படத்துடைய வசூல் தொகை மொத்தமாக போய் சேரும். சிங்கர் மின்மினி ஃபேமஸாக இருக்கும்போது ஏன் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னு அம்ஜிக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. மிகுந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் திரையுலகிலிருந்து மின்மினி ஒரேடியாக விலகினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய குரலிலே ஏற்பட்ட பிரச்சனை தான். 1993ஆம் ஆண்டிலே லண்டனிலே ஒரு கச்சேரி நடத்துவதற்காக மின்மினி சென்றபோது அவர் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் அதே நிலை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது. தீவிர சிகிச்சைக்கு பின்னால் தான் அவரால் குரலை திரும்ப பெற முடிந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் இசைப்பள்ளியை தொடங்கிய மின்மினி 2015ஆம் ஆண்டிலே கோபி சுந்தர் இசையமைப்பிலே ஒரு தமிழ் பாடலை பாடினார். இசைஞானி இளையராஜாவை கொண்டாடின மாதிரி பாடகர் SPBயும் கொண்டாடப்பட்டார். ஆனால் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனை கொண்டாடின மாதிரி TM சௌந்தரராஜனை கொண்டாடினதா தெரியலையே, அது ஏன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. TM சௌந்தரராஜன் கொண்டாடப்படவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. SP பாலசுப்ரமணியம் அளவுக்கு கொண்டாடப்படலை அப்படின்றது உண்மைதான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா SP பாலசுப்ரமணியத்துடைய பழகும் தன்மை. மிக எளிதிலே அவரை யார் வேண்டுமானாலும் அணுகலாம். ஆனால் TM சௌந்தரராஜன் அப்படி இல்லை. உலகநாயகன் கமலஹாசனை ஒரு நடிகராக எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் ஒரு அரசியல்வாதியாக என்னென்ன செஞ்சுருக்காருன்னு அமஞ்சிக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. நடிகர்னா எப்போவுமே எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களே வேறு அவதாரம் எடுக்கும்போது பலரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது கமலஹாசனுக்கு மட்டும் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ன போது எத்தனை பேர் அவர் எதிர்த்தார்கள், எப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் அவர் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. இது எப்போவுமே நம்முடைய நாட்டிலே நிலவுகின்ற ஒரு நடைமுறை தான். தேவ் பட்டேல் நடிச்சிருந்த மங்கிமன் திரைப்படத்தை பார்த்தீங்களா? மூக்குத்தியம்மன் படத்தில் நகைச்சுவையாக சொன்ன கருத்து தான் இந்த படத்தில் ஆக்ஷன் மூலமாக சொல்லியிருப்பாங்க. மூக்குத்தியம்மன் படத்துக்கு தடை விதிக்காத தணிக்கை குழு இந்த படத்துக்கு மட்டும் தடை விதிக்க காரணம் என்னன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தேவ் பட்டேலுடைய மங்கிமன் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. மூக்குத்தியம்மன் திரைப்படத்திலே நகைச்சுவையாக சொல்லியிருந்த விஷயங்களை இந்த படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி இருக்க எதற்காக தணிக்கை குழு இந்த படத்துக்கு தடை வைத்தார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு திரைக்கதையை நகைச்சுவையாக சொல்வதும் ஆக்ஷன் மூலம் சொல்வதும் ஒன்றா என்ன?
கேஆர் விஜயா சொந்தமா எத்தனை படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த படங்கள்லாம் லாபம் கொடுத்துச்சு அண்ட் எந்தெந்த படங்கள்லாம் நஷ்டம் அடைஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு அம்ஜிக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. கேஆர் விஜயா பல திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் அப்படின்னாலும் எல்லா திரைப்படங்கள்லையும் அவருடைய பெயர் தயாரிப்பாளர் என்று வந்ததில்லை. அதனால் எத்தனை திரைப்படங்களை அவர் தயாரித்திருக்கிறார் அப்படின்னு சரியாக கணக்கிட்டு உங்களுக்கு சொல்ல முடியல. கமல்ஹாசன் சன் பிக்சர்ஸ்ல நடிச்சிருக்காரான்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பிலே கமல்ஹாசன் இது வரைக்கும் எந்த படத்திலும் நடிக்கல. இயக்குனர் மணிரத்னம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து சிந்து கேட்டிருக்காங்க. விக்ரம் படத்துக்கு பின்னாலும் ஜெயிலர் படத்துக்கு முன்னாலும் மிக அதிகமாக தமிழ்நாட்டிலே வசூல் செய்த ஒரு திரைப்படம்னா அது மணிரத்னத்துடைய இயக்கத்தில் உருவான பொன்னியின் செல்வன் திரைப்படம் தான். அந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி மணிரத்னம் பல திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். அதில் உச்சத்தை தொட்ட திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். ஆடியோ செடிகள் இருந்த தரம் இப்போ ஆன்லைன் மியூசிக் ஸ்ட்ரீமிங்ல இருக்கிறதுலன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. எதனுடைய அடிப்படையில் இப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. பொதுவாக ஆன்லைனில் தானே கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இசைஞானி இளையராஜா, இயக்குனர் சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இளையராஜாவும் சங்கரும் இதுவரைக்கும் எந்த படத்திலும் இணைந்து பணியாற்றவில்லை. இயக்குனர் கே சங்கரோட பழகின எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இயக்குனர் கே சங்கரோடு மிக நெருக்கமாக பழக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி தமிழ் சினிமாவுடைய முன்னணி கதாநாயகர்கள் எல்லோருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் கே சங்கர். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நல்ல இயக்குனரும் கூட. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைய குடம் தழும்பாதுன்னு. அந்த பழமொழிக்கு உதாரணமாக கே சங்கரை தாராளமாக சொல்லலாம். பல வெற்றிகளை கொடுத்திருந்த போதும் எல்லோருடனும் சரிசமமாக பழகுகின்ற போக்கினை வைத்திருந்தார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்தொகுப்பாளரும் கூட அப்படின்றதுனால திட்டமிட்டு குறித்த நேரத்திலே படமாக்குகின்ற வித்தையையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு இயக்குனராக இருந்தவர் தான் கே சங்கர். சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட அல்லு அரவிந்த், கீதா ஆர்ட்ஸ் இணைஞ்சு ஒரு படத்தை தயாரிக்க போறதா வர தகவல்கள் உண்மையா? இதுவரைக்கும் எந்த நிறுவனத்துடனும் கொலாபரேட் பண்ணாத சன் பிக்சர்ஸ் இப்போ திடீர்னு இப்படி பண்றதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிசாந்த் கேட்டிருக்காங்க. நீங்க கேள்வி கேட்டிருக்க விஷயத்தை பற்றி உறுதியான தகவல் என்கிட்ட இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் தெலுங்கிலும் இயங்கி கொண்டிருக்கிறது. தெலுங்குல பிரபலமான ஒரு பட நிறுவனம் தான் அல்லு அரவிந்தனுடைய கீதா ஆர்ட்ஸ் நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தோடு இணைந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கினா தங்களுடைய தொலைக்காட்சிக்கும் தங்களுடைய நிறுவனத்துக்கும் அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் முடிவெடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா என்ன ஆனாருன்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அகில உலக சூப்பர் ஸ்டாரான சிவா அடுத்து சூதுக்கவும் படத்தினுடைய 2வது பாகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். மிக விரைவிலேயே அந்த படம் வெளிவந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த இருக்கிறது. இயக்குனர் பாலுமகேந்திரவுடைய வாரிசுகள் யார் யாரு, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இயக்குனர் பாலுமகேந்திராவுக்கு ஒரு மகன், அவருடைய பெயர் சங்கி. அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர். ஆனால் இப்போ அவர் எந்த படத்தையும் இயக்குவதாகவோ ஒளிப்பதிவு செய்வதாகவோ தெரியல. சில ஒளிப்பதிவாளர்களுடைய இன்டர்வியூவில் ஃபோக்கஸ் புல்லர் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபோக்கஸ் புல்லர்னா என்னன்னு சொல்ல முடியுமான்னு மலேசியாவிலேருந்து சிவனேச அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் க்ளோஸ்அப்பில் கதாநாயகி உங்களுடைய முகத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் ஃபோக்கஸ் ஷார்ப்பாக இருந்தால் தானே நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். அதுவே அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருந்தால் நீங்கள் ரசிப்பீங்களா? அப்படி அதை ஃபோக்கஸாக வைத்து கொண்டிருப்பவர் தான் ஃபோக்கஸ் புல்லர்ஸ். அடுத்து இன்று ஒரு தகவல். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவையாக பேசுவதிலே அவர் வல்லவர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். சிரிக்க சிரிக்க பல விஷயங்களை சொன்னாலும் பல கருத்துக்களையும் தன்னுடைய நகைச்சுவை மூலம் சொல்ல என்.எஸ். கிருஷ்ணன் என்றைக்குமே தவறியதில்லை. அப்படிப்பட்ட கலைவாணர் எம்ஜிஆர் வீட்டில் நடைபெற்ற ஒரு விழாவிலே பேசினார். அந்த விழாவிலே பேச அவர் செல்லும்போது அவருடன் கதாசிரியரான மா லட்சுமணனும் சென்றிருந்தார். அந்த விழா மேடையிலே பேசிய கலைவாணர், ராமாயணத்தில் வர்ற ராமன் லட்சுமணனை நான் பார்த்ததில்லை, இங்கே சக்கரபாணி ராமச்சந்திரன் அப்படி பார்க்குறேன். அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பிரியாமல் ஒன்றிணைந்து தங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அண்ணன் தம்பிங்க இப்படியே காலம் காலத்துக்கு வாழ்ந்து புகழ் சேர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று பேசி முடித்து விட்டு கார் ஏறினார். காரில் ஏறின உடனே மகாலட்சுமணனை பார்த்து, ஏன் அப்படி பேசினேன்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா என்று கலைவாணர் கேட்டபோது, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அந்த அளவு உசுறு குசுராக வாழறாங்க, அதை நீங்கள் மேடையில் சொன்னீங்க என்றார் மகாலட்சுமணன்.
அதுதான் இல்லை. சமீப காலமாக எம்ஜி சக்கரபாணிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே சின்ன சின்ன புகைச்சல்கள் இருக்கின்றன. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிந்து விடுவார்களோ அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் அந்த மேடையில் அப்படி பேசினேன். நான் மேடையில் பேசினதை பார்த்த உடனே எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க போல் இருக்குது, நாம் அப்படியே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு தோணும் இல்லையா? பொதுமக்கள் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, பின்பற்றவும் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வெட்டி விடாமல் ஒட்ட வேண்டியது நம்முடைய வேலை இல்லையா என்றாராம் கலைவாணர். எப்படிப்பட்ட சிந்தனையாளராக கலைவாணர் இருந்திருக்கிறார் பாருங்க. இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.